வேற மாதிரி what a game how is it time for the rivalry are you serious extra 5 who it ayyo you know what time it is placement trophy oda one day trophy oda first match guys இதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ரெண்டு மேட்ச்க்கு அப்புறம் expect the unexpected trophy guys ஐயோ டீம் எல்லாம் பாக்கும்போதே வெறியா இருக்கு ஜார்டன் கிறிஸ் கோஸ்டோபி சாயோ எல்லாமே bro எல்லாமே கரெக்ட்டான டீம் guys கீழ இல்ல மேல இல்ல ஆமா கீழ இல்ல மேல இல்ல கீழ இல்ல மேல இல்ல எல்லாரும் வர மாதிரி கேம் போர் தொடங்கியது guys நீங்கள் கேட்டுக்கொண்டது போர் இங்க இருந்து ஆரம்பிக்குது உங்களோட ஹாலிடேஸ் நாங்க பயணமா கொண்டு போற கவலைப்படாதீங்க ரைவல்டி இருக்கும் சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் everything will be happen guys இனிமேல் அடித்தால் அடி ஒளியவே முடியாது guys அடித்தால் அடி புடித்தால் புடி இடித்தால் இடி வெடித்தால் வெடிதான் இனிமேல் எத்தனை பேர் ஈவென்ட்ல இறங்கி பத்திக்க போறாங்க அப்படினு சொல்லிட்டு தெரியல அங்க ஒரு பாதி பேர் போய் குதிச்சிட்டாங்க ஆமா பிளேஸ்மென்ட் டிராஃபி வேற இல்ல கொஞ்சம் மூளையும் கசக்கி ஆடணும் எனிமி பக்கத்துல வந்தா எனிமியே புடிச்சு கசக்கணும் பல வித்தைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது நோ எல் பிடிஎஸ் என்ன பிடிஎஸ்னா சொல்றது இத டீம் ஒன் என்ன பிடிஎஸ்னா டிபிடிஎஸ் டிபிடிஎஸ் இல்ல இது ஸ்லாட் 1 கோஸ்டனி ஜிஎஸ் பிடிஎஸ் கோஸ்டனி ஜிபிடிஎஸ் போடுறானா ஜேகேஜிஎஸ் ஏதோ பிடிஎஸ் போறானோ அப்ப பைட் அடிக்கும்போது சொல்றதுக்கு நல்லா இருக்கும்டா கிரிக்கெட் வெறியா எதனா ஒரு பேரை வெச்சு விடுங்க என்ன எம்பிடிஎஸ்ல எங்க இதுல இறங்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும் தனித்தனியா இறங்கிட்டாங்க எல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் சூப்பரா பேட்டில் காட்சில இதுக்கு நடக்குது அங்க பாரு சாய் ஆமா ஸ்டார்டிங்ல வேலைய பார்த்தாங்க சாய் ஆட்டம் ஆரம்பிக்குதா சாமி கொடுக்குறான் ஓ நோ ரஸ்கார்ட் ரெடி சாய் விசஸ் ரஸ்கார்ட் போ கூட ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் மட்டும் தான் இருக்கும் ஜூஸ் ரஸ்கார்ட் ஜூஸ் ரெடி பண்ணனும் ஜூஸ் போய் காப்பாத்தி ஆவணும் இல்ல எஸ்ஆர் ஓட்டானே எஸ்ஆர் வெளிய இருக்கனடி ஆமா அவர் ஆல்ரெடி எஸ்ஆர் வெளிய இருக்காரு ரஸ்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கான் அவன பாத்தீங்கன்னா அப்ப ஹீல் பண்ணி உள்ள வந்துறான் வேல்பிடிஸ் ஓகே நல்லா இருக்கு வேல்பிடிஸ் போடு அங்க பாருங்க கோஸ்ட் 1 HP ஐயோ ஐயோ ரெண்டு பக்கம் ரெடிங்களே ஜூஸ் வெளிய வந்துட்டா ஜூஸ் பாருங்க மேல வந்துட்டா ஜூஸ் உள்ள வெளிய போறான் ரீகால் பண்ண போறான் குரங்கு கோஸ்ட் ப்ரோ 1 மாட்டிட்டான் அப்ப நான் என்ன சொன்னேன் டாமினிக் ப்ரோ 1 HP கோஸ்ட் 1 HP சொன்னேன் ஓகே எனக்கு கோஸ்ட் கேட்டுச்சு இந்த பக்கம் ஜார்டன் உள்ள ஓட்டான் கோஸ்ட் என்ன சொன்னேன் ஜார்டன் வெளிய போட்டுறாங்க ஜார்டன் வெளிய எங்க போயிட்டா பாரு ஆமா ஜார்டன் ரன்னிங் என்ன எடுத்தவனே இந்த பக்கம் இல்ல அப்படினு சலாமி கொண்டு வருது சரி ஈவென்ட் பாருங்க இவங்க சண்டை போடுற மாதிரி இல்ல ஈவென்ட் எஸ்எக்ஸ்பி டெஸ்ட்ல எங்க வரானுங்க அவ்வளவு அந்த டீம்ல பாருங்க எஸ்டிஆர் மட்டும் தான் எஸ்டிஆர் முடிச்சா அந்த டீமே முடியுது முதலடியாக வெளியேற போதா எஸ்டிஆர் அணி முதலடியாக ரைவல்ரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு வந்த அந்த அணி முதலடியாக வெளியேற போயிருதா எஸ்டிஆர் முடிச்சா டீமே முடிஞ்சு மறுகையா சாலா வெஸ்ட் இல்ல ஹெல்மெட் இல்ல ஒரே ஒரு ஹெல்மெட் தான் போட்டு ஓடிட்டு இருக்காரு அப்படி மாட்னா மறுகையா சாலா ஜாலியா ஜர்க்கின போட்டுட்டு எஸ்டிஆர் அங்க மிக ஓடிக்கொண்டே இருக்கார் போற இடத்துல இன்னொரு அணி வேற இருக்கு புது அணி வேற புதுசா வச்சிருக்க அணி அங்க தான் இறங்கி இருக்கு முடிச்சாங்க எஸ்டிஆர் டீம் வந்து மறுகையா சாலா நினைக்கிறேன் எஸ்டிஆர் டீம் இல்லடா அது டிபிடிஎஸ் மக்கள் அனைவரும் எல்லா டீமும் பார்த்து பயப்படுற அணி டிபிடிஎஸ் அணி டாமினிக் நாக்கு அதே மாதிரி பெண்கள் டீம்லயே 3 ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு ஆமா ஐயோ என்ன எஸ்டிஆர் இங்கிட்டே ஓடிட்டு இருக்கான் யாருக்கு தெரியாம எவ்வளவு பாராசூட் இறங்குறான்டா மறுகையா சாலா எவ்வளவு பாராசூட் இறங்குறான் டீம் 23 பாராசூட்ல இறங்குது வார்லயே முதலடியாக வெளியேறுகிறதா ட்ரோல் பிடிஎஸ் Thunder BTS. It's not Troll BTS. It's Thunder BTS. Thunder BTS.
STR ஆமா, புதுசா select பண்ண அடிக்கும் சண்டை வரும்போது. ஆமா ஆமா டீம் 7 ஆமா புதுசா செலக்ட் பண்ண அன்னைக்கு அவங்க சண்டை வரப்போகுது. ஐயோ முதல் அடியே வந்து பாத்தீங்கன்னா STR ஓ நோ BTS ஆக்டரேட்டர் அன்போட அப்பா, என்னங்க ஃபைட் போற மாதிரி தெரியுது. 96 பேர் அலைவு உருள என்ன நடந்துட்டு இருக்குண்ணே வார்ல எல்லாம் இந்த இதுதான்டா. வேற வருது. பிளேஸ்மெண்ட் பாபிடா. எஸ்டிஆர் டீம் 7 வராங்க முன்னாடி. டீம் 7 வராங்க. பாத்துறாங்க எஸ்டிஆர். பாத்துறாங்க எஸ்டிஆர். ஐயோ 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 ஒன்னிச்சு. முதல் அணியாக பிடிஎஸ் சரித்திரத்தில் வரலாறு படைத்த ஒரு அணி முதல் அணியாக வெளியேறி ரோல் பிடிஎஸ் என்று அழைக்கப்படும் BTS வெளியேறியது guys. வெளியேறியது. வெளியேறியது. வெளியேற்றப்பட்டது. வெளியேற்றது யார்? சாயோபி guys. ஓடோ கிருட்டா கிருட்டா வரட்டா வரட்டா guys. மறுபடியும் அதே அன்னைக்கு சண்டை போ. இல்ல இந்த பக்கம் 5 டீம் 5 கோட் டாமினிக் அணி. டாமினிக் டீம் டாமினிக் அணி. டீம் டாமினிக் என்ன ரீகால் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆமா டாமினிக்கே ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேனே. அவ்வளவுதான். கோட் குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹாய் வந்து ஒரே அடி. கோட் மர்கையா சாலா. கோட் மர்கையா சாலா. இங்க பாருங்க மாஃபியா காப்பாத்துறான். ரெண்டு பேரையும் டாமினிக் கோட் ரெண்டு பேருமே காப்பாத்தப்பட்டார்கள். உயிரோட வந்துருவாங்க. அழுத்தி விடுறாங்க இங்க. அது அழுத்தனா மட்டும் போதும். ஜீவா வெறியான ஒரு நேட் போடணும். அவ்வளவுதான் ஜீவாவே முடிக்கிறாங்க. ஓட்டியான பட்டது வெறும் கோட் மட்டும் தான் இருக்கான். டாமினிக் அவனை தூக்குறாங்க. எல்லாத்தையும் தூக்குறாங்க. சாவ தூக்குறாங்க. போயிடுச்சு அந்த டீம். சாவ தூக்குறாங்க. பாயிண்ட் எடுக்கறாங்க. ஏய் டீம் 7 வந்துச்சோ. மூணு டீம். ஓடே. சரியான ஒரு நாக்கனே மாஃபியா. அப்கமிங் வீடியோஸ் வந்துருச்சு. ஓ நோ. ஓ கிரீட் ஏவி புது அணி எப்படி விளையாடுறது அப்படினு அப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கமிங் மாஃபியா ஒரு ஸ்னேட் ஒன்னு போடுறான். ஒரு சரியான நேடா கனெக்ட் ஆகுமா மாஃபியாவோட நேட். ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் வீட்டுல இருக்கான். இவன் இங்க இருந்து ஏதோ காமெடி பண்ணிட்டு நேடு போட்டு. டாமினிக் ப்ரோ ஐயோ டாமினிக் ஆனா அகால வரணும் போல. ரெண்டு லைஃப்மே செட்டில் போய் டாமினிக். அவ்வளவுதான் செட்டில் போய் டாமினிக். அவ்வளவுதான் அகால வரணும். இங்க பாரு கிரீட் வேணா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மாஃபியா ஜீவா கோட் இவங்க மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்த வேண்டிய ஒரு டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. மாஃபியா நேரத்துல பேக் அடிச்சு உள்ள போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு நாக்கு மாஃபியாவை. காம்படிட்டிவ் அணி என்று அழைக்கப்படும் நம்ம கிரீடேவி சோல்ஜார்ட் ரியோ ஜீவா பாத்துட்டு இருக்காங்க. இவனுங்க எல்லாம் புதுசா ட்ரையல்ஸ்ல வந்த பிளேயருக்கு சும்மா அப்படியே கத்தி மாதிரி ஓகே ஜீவா நின்னுட்டான். மேல ஜீவா என்ன கார் ஊத்துறான். டீம் 7 நாலு பேர் ஏறான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஜீவா தூக்கிட்டாங்க. மாஃபியா ஹீல் பண்றான். மாஃபியா கையில ஒண்ணுமே இல்ல. வெறும் பேண்டேஜ் மட்டும் தான் இருக்குது. ஹெல்மெட் இல்ல வெஸ்ட் எதுவுமே இல்ல. இந்த அணி புலகிறது கஷ்டம். டீம் 24 வர வந்துட்டானுங்க. டீம் 24 வர வந்துட்டானுங்க. என்ன நடக்க போகுது? மூணு அணிக்கு ஃபைட். டீம் 7 டீம் 5 விசஸ் டீம் 24 மூணு ஃபைட். ஜீவா நாக்கு மாஃபியா கோட் மட்டும் தான் இருக்காங்க. அவ்வளவுதான் முடிச்சாங்க ஜீவா முடிச்சாங்க. அவ்வளவு ரீகால் எல்லாம் எதுவுமே கிடையாது. முடிஞ்சு இரண்டாவது அணியா வெளியேறிதா டாமினிக் டீம். மாஃபியா முடிக்கப்பட்டான். கோட் மட்டும் தான் ஒரே ஒருத்தன். அப்படி எரியுது. முடிஞ்சதா டாமினிக் ப்ரோ அணி டீம் உள்ள ஏறி வராங்க. கரெக்டான நேரத்துல தேர்ட் பார்ட்டிக்குள்ள வராங்க. கரெக்டான நேரத்துக்கு வராங்க. ஆனா முன்னாடி அவசரப்பட்டு ஓடவே மாட்டானுங்க. கரெக்டா ஆடுறானுங்க. ஒரு பசங்கிறதுனால ஷார்ப் மாதிரி போல மைண்ட் செட் என்ன பண்ணணும் அப்படியே. அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் செத்துறான். அவ்வளவுதான் டோனோட்ல வேலையாவது. டீம் 7 மர்கையா சாலா ஆயிருமா? ஏய் ஃபார்ம்ல இருக்க பசங்க போடு. ஆனா டீம் 7 ரெண்டே பேர் நாலு பேர் கட்ட அடிக்கிறானுங்க. பசங்களா ஜிங்கோ ரெண்டு பேரு எல்லாத்தையும் அடிக்கிறானுங்க. அப்படின்னு உருவாயிட்டு இருக்கான். ரீகால் பண்றேன்னு நினைக்கிறேன். டீம் 7 நாலு பேருமே வந்துட்டானுங்க. திரும்ப ஆனா இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும். இங்க இருந்து இவங்க இப்ப கிளம்பி ஆகணும். கிளம்பலாம் இங்கே பொட்டி மட்டும் தான் போவோம் ஜோனுக்குள்ள. வேற எதுவுமே போகாது. ஒண்ணு ஏறி முடியும். ஆமா டீம் 24 ஒரே ஒருத்த மட்டும் தான் இருக்கான். ட்ரையோட்ஸ் டீம்
ட்ரையோட் டீம் எல்லாமே பயங்கரமா இருக்காங்க. ஐயோ மேலே தூக்குறான். சீனியர் பாட் ஸ்குவாட். ஐயோ மேலேயே தூக்குறான்டா டேய். ரெண்டு ஸ்குவாட் வைப் புது டீம். அவ்வளவு ஐயோ 3 ஸ்குவாட் வைப். அந்த பையன் எஸ்டிஆர் டிபிடிஸ் முடிச்சது. இவ்வளவு முடிச்சானுங்க. வேற லெவல் விளையாண்டோம். ஆமா எல்லாத்தையும் போட்டாங்க. ஆமா எல்லாத்தையும் போட்டானுங்க. ஐயோ ட்ரையோட் டீம் மரணம் காமிச்சிட்டு இருக்குது டோய். மரணம் எல்லாத்துக்கும். யானை இருக்கு யானை கொண்டு விட்டு போயிட்டாங்க. பக்கத்துல இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எட்டி விழுந்தாவே ஜோனுக்குள்ள தான் போயிடலாம். மறுபடியும் அவன் நாக்கு டீம்ல தப்பு பண்ணது டீம் 7 தூக்கி வண்டில போட்டு உள்ள தூக்கி எம்பிடிஎஸ்ல வந்து பங்கோஜ் இல்லாம பங்கோஜுக்கு பதிலா சாக்கோ வந்து ஒரு வேலையை காட்டுவானா ஐஜில்ன்ற இதுல. எம்பிடிஎஸ் பங்குக்கு பதிலா சாக்கோ ஏதாவது ஒரு வேலையை காட்டுவானா. எம்பிடிஎஸ் மறுபடியும் உயிர் வருமா அப்படின்றது பார்க்கலாம். எம்பிடிஎஸ் பாத்தீங்கன்னா உள்ள போயிடுச்சு 4 கில்லோட. பரவாயில்லை இன்னும் ஈபிடிஎஸ் 4 பேர் உயிரோட இருக்காங்க. ஐயோ ஜோன் பாத்தீங்களா? ஜோன் பாத்தீங்களா? இப்ப பாத்துட்டேன். ஈஸ்வாலாம் வெறியா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அநேகமா ஈஸ்வா ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போவான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே தோணுது. பாப்போம். இன்னைக்கெல்லாம் ஒரு சேவ் என்ன பண்ணாம பாருப்பா. டாப் 10 போறதுக்கே அவன் தான் காரணம். கால்ல சும்மா கிறிஸ்டா பண்ணாங்க. 50 மைனஸ் தானே எஸ்கேப் ஆச்சு. ஈஸ்வா 50 மைனஸ்ல இல்ல 10 மைனஸ். இதோ வைட் இங்க பாரு இன்னொரு டீம். பார்க்க ட்ரையோட் டீம் 2. அவ தரறாங்க. கையோ டீம் தரறானுங்க. ஐயோ ட்ரையோட் சேர்ந்து வந்த டீம் எல்லாமே பயங்கரமா இருக்கு. அப்படி இல்ல எல்லாம் மெரிட்ல வரவனுங்க. அதான் விளையாண்டு பட்டு வரவனுங்க. இவனுங்க வந்து இந்த மாதிரி பேசியோ இந்த மாதிரி யாரோ இதோ ரெக்கமெண்டேஷன்ல வராதவனுங்க. எல்லாம் மெரிட்ல வரவனுங்க. என்ன மாதிரி கரெக்டான உடனே நீ ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்த. அதனாலதான் பியா இருக்கிற. விளையாடுறது வாயிலே விளையாண்டு இருக்க. ஆமா அன்னைக்கு ஒரு மிஷின் ஒண்ணு கொடுத்தாங்க. ஆளே ரோகன் ப்ரோ தலைமறையிலே இருக்காரு. 3 நாளா நானும் தேடிதாங்க ஆளே காணோம். அவர் போய் ஹோட்டல் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஹோட்டல் வாங்க வரா உனக்கு 10,000 வந்து கொடுப்பாரா? 10,000 கோடி போட்டு ஹோட்டல் வாங்க வரா? இல்ல எனக்கு என்னன்னா அன்னைக்கு ஏதோ பேச ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது தானே. நாங்க அவளை பேரண்ட் எடுத்துட்டோம். பயங்கரமா பாராட்டி ஜெயிச்சுட்டா வேற மாதிரி இருந்திருக்கும் சொல்லி பார்த்தேன். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி புல் அரிச்சிருச்சு எனக்குலாம். அதான் சொன்னீங்க நான் ட்ரை அவுட்ஸ்ல எடுத்துப்பேன். டைரக்டா பிடிஎஸ்ல எடுத்துப்பேன். பட் ஆனா மக்கள் வந்து விட மாட்டாங்க. அதனால தான் பாக்குறேன். இல்லன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி பார்த்து அதெல்லாம் இல்ல இங்க பாருங்க டீம் 7 பாருங்க டிவிக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க. வெயிகொண்ட வேகையா வர தூக்குறாங்க பாருங்க டீம் 20. ஒருத்த கார்ல போயிட்டு ஐயோ பெண்கள் 2 பேர் தூக்கிச்சு. இப்ப யாரு வந்து 2 பேர் பெண்கள் மடி வாங்கி கொண்டிருக்கிறார்களா? அவ்வளவுதான் வர தூக்குறான் டாடி. மறுபடியும் தூக்குறாங்க. 2 பேர் அவங்க 2 பேர் காய் தூக்கிட்டாங்க. 2 பேர் கோஸ்வா சாய் மறுவரி இவங்க 2 பேர் வந்துறாங்க. சிட்டி மட்டும் தான் அவ்வளவுதான். பாரு ஒரே ஒருத்தன் இல்லை பாரு டீம்ல இருக்க 3 பேரையும் தூக்கிட்டு அந்த டீம்ல 4 பேர் உயிரோடு இருக்காங்க. பாரு டீம்ல 3 பேர் அவுட்டு. ஒரே ஒருத்தர் தூக்கிட்டாங்க. இப்ப 2 பேர் இருக்காங்க. தப்பான கால்ஸ். அவ்வளவுதான். 2 வந்தவளா அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே மாத்திட்டாங்க. அந்த என்விரான்மெண்டே மாத்திட்டாங்க. இப்ப 2 பேர் நாக்குல 2 பேர் தூக்குறான் உட்கார்ந்து தூக்குறான். சோல்ஜார் இங்க ஒரு பக்கத்துல கவர் கொடுத்துட்டு இருக்கான். 4 கிலோட மாலையை போட்டு வந்து அழகா ஒரு ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூக்குறானுங்க. 4 பேர் தூக்குறானுங்க. ஆமா கிரீடியம் புடிச்சான். வெரி சூப்பர் சேவ் பண்றாங்கனோ. இங்க பா டிஎன்ஆ டீம் தூக்குறான் வெரியா. ஐயோ அண்ணா எல்லாரும் தூக்கிட்டானே. அவனை மட்டும் தான் தூக்கணும். ஓடி தூக்குறானுங்க. ஏபிஎம் தூக்கிட்டாங்க. 4 பேர் வந்துட்டாங்க திரும்பவும். கிரீடியம் தூக்கிட்டாங்க. ஆமா வெரியா ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். 4 பேரும் உயிர் பெற்றாங்க. ரியோ கிரேவி ஜிங்கு சோல்ஜார்ட் அடிக்கிறதுக்காக சுத்து போட்டு ஸ்பாட்ஸ். ஆமா புது அணி. நம்ம ஸ்பாட்ஸ் அணி ஜோஸ் அணிக்கும் ஸ்பாட்ஸ் அணிக்கும் புது அணிக்கும் 17 டீம் இதுக்குள்ளார. அவ்வளவுதான். டிஎன்ஆர் டீமை கொளுத்திட்டாங்க. சாய் ஆள மரணமா. சாய் நாக் அவுட் செய்யப்பட்டான்.
வேலி பிடிச்ச கொளுத்துறாங்கப்பா. சிட்டியை போட்டு கொளுத்துறாங்க அங்க. சிட்டி 1 HP. இங்க பாரு வேலி பிடிச்சுக்க எம்பிடி சண்டை. எது விட்டாலும் இது விடாது போலயே. விடாத கருப்பு கைஸ், விடாத கருப்பு. இந்த பக்கம் கோஸ்ட் கிறிஸ் சாய் ஜோர்டனே, அந்த பக்கம் சாக்கோ எம்எஸ்ஓபி சர்வேல். என்னடா பைக்ல போறானுங்க? யாரா அவனுங்க? பைக்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க, போட்டு பொழைக்கிறாங்க. பஞ்சர் ஆயிடுச்சு. உள்ள போறாங்க உள்ள போயிட்டாங்களா? எம்எஸ்ஓபி பஞ்சரான வண்டியில போயிட்டு இருக்கான். ஷாப் பண்ணி தூக்கிட்டு இருந்துச்சு பிடிஎஸ். என்ன தேவை எங்க வாங்கி போட்டு ஷாப் பண்ணிட்டு பக்கத்துல நிப்பாட்டானுங்க. வெறியா புதனிக்கு ரொனால்டோ டீமுக்கு புதனிக்கு ஓடி எம்பிடிஎஸ் வெறியா அடிச்சு பிடிச்சா இடத்த. பிடிஎஸ் உள்ள போனே. முன்னாள் நண்பர் ஆட் செய்வண்டி. முன்னாள் நண்பர் இருக்கும். ஆட் செய்வண்டி வந்து ஈஸ்வா அடித்தான். ஈஸ்வா ஆரம்பம் வந்துட்டானா டாமு. நரேன் மட்டும் தான் இருக்கான். டாம் நாக் அவுட். அவங்க டீம்ல எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. எம்பிடிஎஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஆனா எம்பிடிஎஸ்ல 4 பேருமே தரமா இருக்காங்க இன்னமும். என்னன்னா சாக்கோ டீம் கிட்ட வந்து ஈஸ்வா டீம் மண்ண கவி வெளியேறியது. மண்ண கவிட்டானுங்க. ஒருத்தர கூட கொல்லல. நரேன பின்னாடி வச்சிட்டாங்க. நரேன் பெரிய தவறு வச்சான். ஒருத்தர கூட கொல்லலையே. வந்து 4 பேரும் சாத்துல அடி வாங்கி போறானுங்க. முடிச்சு விட்டாங்க போங்க. அவ்வளவு சூப்பரா 4 பேர் இருக்காங்க சாக்கோ டீம்ல. 11 கில்லோட அவ்வளவுதான். இன்னும் 11 டீம் 30 பேர் கிட்ட கரெக்டா அலைவு. ஷார்ப்பா 11 டீம். யார் டாப் 5 குள்ள வருவா? எந்த அணி வந்து பத்தி ஃபர்ஸ்ட் மேட்ச் பாயிண்ட் எடுக்க போகுது? எந்த மேட்ச் லீடிங் வைக்க போகுது? டீம் 7ல 2 பேர் இருக்காங்க. முடிச்சாங்க போல. டீம் 8 சுட்டி பிளேஸ் தான் வந்து 2 பேத்த முடிச்சு விட்டுது. சிட்டியா? ஓகே சுட்டி வரப்ப ஓடு ரியா சிட்டி இன்னும் இருக்காங்கடா. உள்ள வரானுங்க. உள்ள டீம் 2 வருது. ஆனா டீம் 2 பாருங்க நான் எப்படி புஷாங்க. என்னடா பண்றாங்க? எல்லாரும் ஜோன் பிளாக்ங்க. ஜோன் பிளாக். சாக்கோ டீம் ஃபுல்லா ஜோன் பிளாக் பண்றாங்க. வெறியா விளையாடுச்சு ரியா. ஆனா லைட்டா விட்டுருச்சு. பாவம் ரியாவுக்கு கவர் கொடுக்க யாரும் இல்ல. சாக்கோ 1v3. சாரி எம்எஸ் 1v3. எம்எஸ் 1v3 என்ன அப்கமிங் பிடிஎஸ் அங்க பாருங்க. மிரிட்ல வந்து 3 பேர் தூக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் டீம் 8ல. ஒரே ஒருத்தர். அந்த ஒருத்தர் அடிச்சா முடிஞ்சு அந்த டீமே முடிஞ்சது. சாகோ 1v4. ஆமா எம்எஸ்பி 6 கில். 1v4 என்னது? 6 கில். ஐயோ யார் போட வாங்கிட்டு எம்எஸ்பி ப்ரோ போட்டு கலங்கறாரே. டாப் 5 குள்ள யார் வருவாங்க? டாப் 5 குள்ள யார் வருவாங்க? 8 டீம் இருக்கு. டாப் 5 குள்ள யார் வருவாங்க? இந்த 3 டீம் யார் வெளிய ஏற போறாங்க? டீம் யார் டாப் 5 ஏற போறாங்க? யானல் ஹைப்பர் சான் ஏஜே பிரேல போடு. ஹைப்பர் சான் நாக் அவுட். வார் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பத்திக்கிச்சா. ஐயோ இந்த மாதிரி வேலை பீட்டு சார் இருக்குது. உயிரோறாங்க. சாய் போட்டு பொடிங்க எல்லாத்தையும் போட்டு போட்டுக்கறா சாய் இந்த பக்கம். ஐயோ சாய் 6 கில். போடு. ஐயோ என்னடா பண்றா? Are you serious? இங்க பாருங்க. சாகல மறுபடியும் ஒரு நாக்கா. ஒரு மேட்ச் கோஸ் ப்ரோக்கு. டாப் 5 குள்ள வந்துட்டாங்க. டாப் 4 வந்துட்டாங்க. சிட்டி 1. ஐயோ இங்க பாரு எம்பிடிஎஸ் பிடிஎஸ். One HP மூடிக்கப்பட்டது. ஒரு கையா தூக்குறாங்க. பிடிஎஸ் ஒவ்வொரு கையா தூக்குது. ஜோர்டன் உள்ள போறான். ஜோர்டன் தவறு இழுக்கறானா? இல்ல ஜோர்டன் உள்ள போய்ட்டான். அவ்வளவு 2 டீமே உள்ள வந்துட்டாங்க. 4 டீம் உயிரோட இருக்கு. 4 டீம் உயிரோட சாலிடா பா. இந்த பக்கம் ஒரு காய் தூக்குறாங்க. அந்த பக்கம் காய் தூக்க போராடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் எம்பிடிஎஸ், இந்த பக்கம் வேல் பிடிஎஸ். 2 பக்கமும் சாலிடா இருக்கு.
போயிட்டே இருக்கும்போது கோஸ்டோ நாக் செய்யப்பட்டார். கோஸ்டோ அழுத்தப்படுவாரா? கோஸ்டோ அழுத்தப்படுறாரா? இல்ல, கோஸ்டோ அழுத்த பாக்குறாங்க, ட்ரை பண்றாங்க. முன்னாடி நேர்மறை பொழிகிறது. நேர்மறை சர்வைவல் நேடா பொழிறா. தூக்கி டம்மு டும்னு வெடிச்சிட்டே இருக்குது. சாய் 1 HP. சாய் ஒரே புல்லட் போட்டா நாக் ஆயிடுவான். சாய் நாக்கு. கோஸ்டோ செத்துட்டாரு. அம்மானே முடிக்கிறாங்க. வேலு பிடி சகல வர வழியில ஜோர்டன் நாக்கு. ஜோர்டனும் நாக்கு. ஒரே ஒருத்தர் முடிச்சாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான். கிறிஸ்டோபி மட்டும் தான் இருக்கான். கிறிஸ்டோபி மட்டும் தான் இருக்கான். மறுபடியும் ஒரு ரேடு. கிறிஸ்டோபி முடியலனா. கிறிஸ்டோபி வேலு பிடி முடியலங்கதா. 1 HP. போடு. சாக்கோ அணி வெறித்தனமான ஆட்டத்துல வேலு பிடி வீழ்த்தியது. அவ்வளவுதானே. ஒரே ஒருத்தர் சுட்டி மட்டும் தான். டாப் 2 பெண்கள் டீம் டாப் 2 பாரு டீம் டாப் 2 வந்துருச்சு. ஆமாண்ணே, அவ்வளவுதான். கார் உடையதுறானே ஒரு அவ்வளவு முடிஞ்சு. கார் உடையது ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டக்கை எம்பிடிஎஸ்ல போய் பங்கு இல்லாத குறைய வெற்றிகரமா தீர்த்து வச்சிட்டான். சொல்ல போனா சுத்தி சுரண்டு பம்பர மாதிரி ஆடிச்சு எம்பிடிஎஸ். அபாரமான ஒரு வெற்றி. ஐயோ அண்ணே, பாத்தீங்களா இல்லையா அந்த கேம் பிளேவை? ப்ராப்பர் 4v4 ஃபைட். எம்எஸ் ப்ரோ செத்துட்டாரு. இருந்தது 3 பேரு அடிச்சு போட்டு பிரிச்சுட்டாங்களே சாக்கோ டீம். பெரிய வேலை கொடுத்தான். பைசா வந்து பின்னாடி 1v2 பண்ணிட்டான். அவன் அவுட் ஹவுஸ்ல இருந்து அடிக்கிறான். அவன் நான் செத்தாலும் பரவாயில்லை, அவனை கொன்னுடுச்சு அவன். எம்பிடிஎஸ் முதல் வெற்றியை வெற்றி செய்ய 10 பாயிண்ட். இரண்டாவது யாரு? பெங்கால் அணி. ஜிபிடிஎஸ் 9 பாயிண்ட். மூணாவது ஜிபிடிஎஸ் 8 பாயிண்ட். பைசா அணி 7. பைசா நாலாவது அணி. மாங்க் தான் வேலையை பார்த்தான். 7 பாயிண்ட். அஞ்சாவது யாரு? அப்கமிங் பிடிஎஸ். குணாலே போடுங்க, அப்பதான் தெரியும். குணால் அப்கமிங் பிடிஎஸ் 6 பாயிண்ட்.